ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணன்றதை நான் சொல்ல போகிறேன். பார்த்துட்ருக்கீங்களா? அதெல்லாம் நேற்று நைட்டு வந்து எல்லாம் வெள்ளை அடித்து விட்டாங்க. எல்லாம் அப்படியே இருக்குது. இதுதான் இந்த எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி எப்படி சுண்ணாம்பு எப்படி அடித்து வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே வெறும் சுண்ணாம்பாகவே இருக்குது. கீழே எல்லாம் ஃபுல்லாக இந்த வேலை தான் இன்றைக்கி. ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான். அதனால் தறி ஓட்டவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, காலையில் ஃபஸ்ட்டு எல்லாம் வீட்டில் அந்த பெட்ஷீட்டு எல்லாம் துவைச்சி மேலே எல்லாம் காய வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒன்று ஒன்றா எல்லாம் ஃபஸ்ட்டு தறி ஓட்டுற இடம், அதுக்கப்புறம் அந்த பாதி எல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வலிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வெளியே அந்த பக்கம் சாமி ரூம் படிக்கட்டு எல்லாமே வலிச்சு விட்டு சுண்ணாம்பு பார்டர் மாதிரி சைடில் சுண்ணாம்பு அடித்து விட்டாச்சு. எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். தேவம் வரப்போதெல்லாம் அதனால் சரி வீட்டை எல்லாம் க்ளீனாக எல்லாம் வெளியே செய்யணும்னு எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. காலையில் சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. அதனால் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு சோறு சாப்பிட்டு முடித்தேன். ஒரு வேலை அன்னைக்கெல்லாம் நைட்டு தூங்கும் போது தான் தெரியும் எவ்வளோ கை கால் வலிக்குதுன்னு. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.